ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்தனை சரியால் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம சோழன் வந்து பல்லவன்கிட்டேயும் பாண்டியன்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்க மாதிரி நிலா வந்து சாரியிலே வந்து நிற்கிறாங்க. நிலா சாரியில் வந்து நிற்கிறத பார்த்த உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்காக இருக்குது. சோழனுக்கு நம்பிக்கையோடு தான் சோழன் வேஷ்டி சட்டை கட்டிட்டு வந்தார். அதுக்கப்புறம் பல்லவனும் பாண்டியனும் தான் அந்த மாதிரி அண்ணி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலா சாரியில் வந்ததுமே அவங்களுக்குமே ஷாக்காக தான் இருக்குது. பரவாயில்லடா பயவில்லை, வெட்டில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் பேசிகிட்டு இருக்காங்க. சேரனுக்கு சந்தோஷம் தான் சோழன் சொன்ன மாதிரியே நிலா இருக்கிறது. அதுக்கப்புறம் ஏங்க ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் எல்லாம் எடுத்து கிளம்பியாச்சானா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நிலா அங்கேயே நின்றுக்கிட்டு. அப்போ பாண்டியன் வந்துட்டு ஏய் ஓவராக வலியுதுடா, கொஞ்சம் தொடச்சிக்கோ, இப்படியே பார்த்துட்டு எவ்வளோ நேரம் தான் நின்றுட்டுருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு டேய் போடா உனக்கு பொறாம அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஏங்க ஏதோ ஒன்று குறையுதே அப்படின்னு சொல்லிட்டு இருங்க ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கவர்லேருந்து ஃப்ரிட்ஜிலேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. ஏங்க பூங்க நேற்று நைட்டே உங்களுக்காக மல்லிப்பூ கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. அப்போ நிலா இருந்துக்கிட்டு ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. எப்படிங்க எனக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிலா வந்து கேட்கவும், இல்லைங்க நீங்கள் எப்படியும் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போகணுன்னா ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு புடவை தான் கட்டுவீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் சாரிக்கு மேட்சிங்காக பூ வச்சா தானே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுவும் கோயிலுக்கு போகிறோம் பூ வைக்கலைன்னா எப்படிங்க, அதான் உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து அதாவது நிலா கிட்ட வந்து சோழன் வந்து கொடுக்கவும் சோழன் கொடுத்த பூவை நிலாவுமே வாங்கி தலையில் வச்சுக்கிட்டு எப்படிங்க இருக்குது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏங்க முன்ன இருந்ததை விட இப்போ டபுள் மடங்கு அழகு உங்களுக்கு கூடி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே வந்து நிலாவை பார்த்து சோழன் வந்து பாண்டியன் சொன்ன மாதிரி வளைஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் சரி கிளம்பலாமா இப்படின்னு நின்றுட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து சோழனை பார்த்து கேட்கவும், சரிங்க என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா சந்தா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவும் கூப்பிடுறாங்க. சந்தாவுமே வந்துட்டு அதே மாதிரி தான் வராங்க. அவங்களும் வெளியே கிளம்பி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து கிளம்புறதுக்காக ரெடியாக வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா பார்த்து இருங்க ஒரு நிமிஷம், என்ன எல்லாரும் நான் வாங்கி கொடுத்த சட்டையை தான் போட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து கேட்குவோம். ஆமாம் நீங்கள் வாங்கி கொடுத்ததா, எப்படி இருக்கா நீ எனக்கு அப்படின்னு, சூப்பராக இருக்குடா பிள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி உங்களுக்கு கூட நல்லா இருக்கு அண்ணா, உங்களுக்கு கூட நல்லா இருக்குண்ணே, எல்லாருமே சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறோம், புது ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சுப்பா, அதான் வரும்போதே ஊர்லேருந்து எல்லாருமா நீ வாங்கி கொடுத்தது ட்ரெஸ்ஸவே எடுத்துகிட்டு வந்துட்டோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குண்ணே, சரிண்ணே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ளே இருந்து கார்த்திகா வெளியே வராங்க. அவங்களுமே கோயிலுக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக வந்து நிற்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே கோயிலுக்கு காலையிலே கிளம்பணும், இல்லைன்னா கூட்டமாக இருக்கும்னு இவங்க சொன்ன விஷயம்தான் கார்த்திகா அவங்களுக்குமே. அப்போ அவங்களுமே காலையிலே கிளம்புறதுக்காக ரெடியாக கார்த்திகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் வந்து வெளியே நிற்கிறாரு. என்ன மாமா கிளம்பியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை கேட்கவும், ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்து கேட்கவும், நாங்களும் கோயிலுக்கு தானே கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அம்மா வந்ததும் கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சரிப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம சேரன் வந்து சொல்லிட்டு மாமா ஏன் மாமா கோயிலுக்கு தானே போகிறோம், எல்லாருமே சேர்ந்தே போகலாமே, இருங்க மாமா அம்மா வந்துட்டோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அம்மா கோச்சிப்பாங்க, நம்ம எல்லாரோட சேர்ந்து போனால் பரவாயில்லப்பா நீங்கள் வாங்க நாங்கள் போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழன் எடுத்துகிட்டு வந்தது காரில் எங்களுக்கு மட்டும்தான் இடம் பார்த்தோம், நீங்கள் தனியாக வேறு வண்டியில் வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரிம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம கார்த்திகா சொன்ன உடனே சரிங்க நீங்கள் பார்த்து வாங்க நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே வந்து கார்த்திகா கிட்டேயும் அவங்களோட ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா வெளியே வந்து நடேசன் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. இவருக்கு நேரங்கட்ட நேரத்தில் எங்கே போகிறாருன்னு தெரியல, காலையில் கோயிலுக்கு கிளம்புன்னு தெரியாதா, வந்ததுலேருந்து வீட்டில் தங்குறாரா, நைட்டும் வீட்டுக்கு வரல, எங்கே தான் போயிருக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் புலம்பிட்டுருக்கேன். ஏங்க அதான் இந்த ஊர்லலாம் அங்கிளுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்களே, நைட்டும் எல்லாருக்கும் கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்கல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட, அதனால தான் இப்போயும் எங்கேயாச்சும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க அது புரியுதுங்க, இப்போ கோயிலுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கவும் அப்போ தான் நடேசன் வந்து வராரு. நடேசன் வந்த உடனே இங்கே அவர் நைட்டு மாதிரியே வந்து காலையிலேயும் வந்து இங்கே வந்து குடிச்சிட்டு வந்திருக்காரு. நிலாவுக்கு பயங்கர கோவம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிள் கோயிலுக்கு போகிறோன்னு தெரியாதா, என்ன அங்கிள் எப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க, இப்போ எப்படி கோயிலுக்கு போகிறதா அப்படின்னு, என்னம்மா கோயிலுக்கு போகிறதுனால என்ன அப்படின்னு, அங்கிள் கோயிலுக்கு போகும்போது யாராச்சும் குடிச்சிட்டு போவாங்களா,
இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது, டைம் ஆகிட்டே இருக்குது, இப்போ உங்களுக்கு 5 நிமிஷம் தான் டைம், உடனே போய் குளிச்சுட்டு வேறு வேஸ்ட் சட்டை இருந்தால் போட்டுட்டு சீக்கிரமாக வரீங்களா, நாங்கள் எல்லாரும் ரெடியாக கிளம்பி நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னம்மா போட்ட சரக்கெல்லாம் திரும்பவும் இறக்கணுமா, இப்போ தான் போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நடேசன் என்ன புலம்பிட்டு இருக்கோம். உங்களுக்கு நிலா சொல்கிறது காதில் கேட்குதா இல்லையா, நீங்கள் இப்போ போக போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சோழன் வந்து கத்துவோம். இப்படி பொருடா எதுக்குடா கத்திட்டு இருக்கேன், காலையிலே போட்டதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, போடாமே அப்படியே இருந்தால் கூட ஆயிருக்கும், மொத்த போதையும் இறங்கிடுமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து உள்ளே புலம்பிகிட்டே போயிட்டு இருக்கோமோ. சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், வந்துடுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு 2 பக்கெட் தண்ணியை வந்து மேலே மொண்டை ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேஸ்ட் சரியை போட்டுக்கிட்டு அப்படியே தலையை ஸ்டைலாக வாரிக்கிட்டு போகலாமாம்மா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்குது, இதை காலையிலே நீங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணாமல் இருந்ததுன்னா இவ்வளோ டைம் வேஸ்ட் ஆகிருக்குமா, சரி வாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கார்த்திகோடைய அம்மா வெளியில் வராங்க. அவங்கள பார்த்து நடேசனுக்கு அவங்களுக்கும் முறைச்சல் ஏற்படுது. ஸோ அப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் குடும்பமாக கோயிலுக்கு போகலாமா, இந்த குடும்ப கோயிலுக்கு ஏதோ கோயில் அவங்களுக்கு மட்டும்தான் சொந்தன்ற மாதிரி யாருமே போகக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு தான் குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு கூட சொல்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த நடேசனுக்கு குலதெய்வ கோயில் எங்கே இருக்குன்னு தெரியாமல் போக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி எல்லாரும் வாங்க போகலாம், ஊருக்கான திருஷ்டியெல்லாம் என் பிள்ளைங்க மேலே தான் இருக்கும், ஊருக்கு போனால் முதல்ல சுற்றி போடணும் அப்படின்ற மாதிரி நடேசன் வந்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்திக் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கார்த்திகோடைய அம்மா அவங்களும் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நிலா அவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. இது ஒன்று தான் இவளுக்கு இப்போ கேடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனசுக்குள்ளே அவங்க நினைக்கவும் அதுக்கப்புறம் சரி மாப்பிள்ள நம்ம எல்லாரும் கிளம்பலாமா, எப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இவங்களும் கோயிலுக்கு கிளம்பி வராங்க. அவங்களும் கோயிலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் தூரம் கோயிலுக்கு 5-6 கிலோமீட்டர் இருக்குது, அதுக்கு காரில் தான் போகணும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தூரம் இறங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிள் உங்களுக்கு வழி தெரியும்ல, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க அவர் எங்கள் வழி கேட்குறீங்க, நேற்று கேட்டதுக்கே அவர் ஒழுங்காக சொல்லலை, அங்கங்கே நின்று கேட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது இப்படி இருக்குது அது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வராங்க. பல்லவன் பாண்டியன் சந்தா கூட நிலா கூட பேசிகிட்டு இருக்காங்க. சோழன் மட்டும்தான் எப்பயுமே கார் ஓட்டிக்கிட்டு தனியாகவே வந்துட்டுருக்காரு, இந்த முறையும் யாருமே பேசல. ஆனால் நிலா சேரை கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சோழன் வந்துட்டு கார் கண்ணாடி வழியாக வந்துட்டு பார்த்துக்கிட்டே நிலாவை நல்லா ரசிச்சுக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இது ஒன்று போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நேராக சோழன் பார்க்குறத கவனிக்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லி சை பண்ணவும் ஒன்றும் இல்லைங்க சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை தான் சொல்வீங்க நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியிலே வந்து நிலாவும் சோழனும் பேசிட்டு போகிறாங்க. அது எல்லாத்தையும் பாண்டியன் பல்லவன் சேரன் எல்லாருமே அதை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒன்று சேர்ந்தா சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. எப்படியோ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பல்லவனும் பாண்டியனும் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போது சேரன்கிட்டையும் இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அண்ணன் எப்படியோ சோழன் இங்கேருந்து போகிறதுக்குள்ள அண்ணி கூட அதாவது அவங்க கூட கனெக்ட் ஆகிடுவான் போல இருக்கே அப்படின்னு கண்ணு வைக்காதீங்கடா, அப்புறம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் சும்மாவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு மிஸ்டர் நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கவும் அவ்வளோதான்டா இன்னும் கொஞ்சம் தூரம்டா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கார் போகும், அதுக்கப்புறம் நம்ம இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் அப்போ கார் எங்கே நிறுத்துறது அப்படின்னு அதெல்லாம் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது அங்கே நிறுத்திக்கலாம் நீ நடுடா அந்த கோயில் அடிவாரத்திலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி சரி ஏதாச்சும் உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன்டா போய் சொல்ல போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா அந்த ஊர் கிராமம் வந்துடுது. அந்த இடத்துல தெரிஞ்சவங்க வீட்டாண்ட காரை நிப்பாட்டுறாங்க. இங்கே நிப்பாட்டிக்கோடா, இதுக்கப்புறம் போக வழி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கிள் சரி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் செப்பலை போட்டுக்கோங்க, கார்லேயே யாரும் விட்டு போகிறீங்க கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கோயில் வந்து மேலே இருக்குது, எல்லாரும் செப்பல் போட்டுன்னு தான் ஏறி போக வேண்டியதாக இருக்கும், அங்கே போயிட்டு வேணா கலட்டி விட்டுக்கலாம், செப்பலை போட்டுட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து செப்பல் போட்டுக்கிட்டே தான் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கிள் கரெக்டாக பேசுகிறாரு இல்லை அப்படின்னு எங்க இது பெரிய விஷயமா அப்படின்னு சோழன் சொல்லியிருக்கவும் என்னதான் நிலாவே அப்பப்போ சோழனை நல்ல விதமாக நினைச்சாலும் சோழனோட வாய் அமைதியாகவே இருக்க மாட்டேங்குது, ஏதாவது பேசி நிலா கிட்ட மொக்க வாங்கிக்கிட்டே இருக்காரு நம்ம சோழனுமே இருந்துக்கிட்டு. அவர் வாய் தான் நிலாவுக்கும் அவருக்கும் ரொம்ப இடைஞ்சலாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இறங்கி போயிட்டுருக்காங்க. அண்ணன் வந்து பூஜை பொருள் எல்லாரும் ஒருத்தரே எடுத்துகிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் ஆளுக்கு ஒன்று
எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் பாண்டியனும் சோழனும் வந்து எடுத்துக்கிறாரு. பல்லவன் ஐயா நானும் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், நல்லா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ணணும், எனக்கு ரொம்ப பிஸி கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும் டே பல்லவா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் உடனே பின்னாடியே கார்த்திகாவுடைய ஃபேமிலி வந்துடுறாங்க. அங்கே அவங்களுமே காரை நிறுத்திட்டு அவங்களுமே அதே மாதிரி அவங்க கூடயே போய்கிட்டு இருக்காங்க. கார்த்திகா வண்டி விட்டு இறங்கின உடனே எங்கே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேக வேகமாக வந்து அதாவது சேரன் கூடவே வந்து போகலாம் அப்படின்னு அம்மா நில்லுங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து போகிறாங்க. அங்கேருந்து தான் ஒன்றா வர முடியல, இங்கிருந்தாச்சும் ஒன்றா போயிடலாமே கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம கார்த்திகாவுடைய அம்மாவுமே கஸ்தூரியுமே இருந்துக்கிட்டு கார்த்திகா நில்லுடி என்னடி இப்படி போகிற, நான் எப்படி வர்றது அப்படின்னு. அம்மா உனக்கு என்ன இந்த கோயில் புதுசாம்மா, பொறுமையாக வாமா, நாங்கள் மாமா கூட சேர்ந்து போகிறோம் அப்படின்னு. ஏங்க ஆமாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூடவே சேர்ந்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பம் ஒரு பேக் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை எடுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு ஃபேமிலியும் ஒன்றா போய்கிட்டு இருக்காங்க. என்ன இவ எப்போ பார்த்தாலும் சேரன் மாமானே சொல்லிட்டு இருக்கா, அதான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை, இன்னுமே இப்படியே இருக்காளே, இவளை என்ன பண்ணுறது, அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் சந்தேகம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி வந்து புலம்பிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் மேலே ஏறி போகவும் கஸ்தூரி வந்துட்டு நம்ம கார்த்திகாவை கூப்பிட்டும் பேசுகிறாங்க. என்னடி கூட உன் புருஷன் இருக்கான், அது உனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுதா இல்லையா, என்ன சேரன் மாமான்னு அவன் பின்னாடி இன்னும் வலிஞ்சிட்ருக்கான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அது தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு வாமா, இப்போ நான் மாமா கிட்ட பேசுறதுனால உனக்கு என்னம்மா, அவரே அமைதியாக தான் வராரு, அவருக்கு வராத சந்தேகத்தை நீயே உருவாக்கி விட்டுருவ போல இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடி உன்னோடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன், சும்மா தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காதான், அமைதியாக மாப்பிள்ளை கூட வா சேர்ந்துக்கிட்டு பொறுமையாக ரெண்டு பேரும் பின்னாடி வாங்க, அப்படியே ஒட்டி ஒராசிக்கிட்டா சேரன் மாமான்னு அவங்க குடும்பத்தோட போய் சேர்ந்துக்காது சரியா, அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரக்கூடாது, எப்பயுமே அது எதிரி குடும்பம் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீ ரெண்டு குடும்பத்தை ஒன்று சேர்க்குற மாதிரி நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விட்டா மாப்பிள்ளைக்கிட்டே இதை பற்றி பேசி நீயே சேர்த்து வச்சிருவ போல இருக்கே அப்படின்னு கஸ்தூரி வந்து புலம்பவும் ஆமாம் இல்லை இதுவும் நல்ல ஐடியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா போயிடுறாங்க. என்ன இவ நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே செய்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இன்னும் போக இந்த கோயில் வேண்டிக்கிட்டு இன்னும் போகிறதுக்குள்ளே என்னென்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் கோயிலுக்கு ஏறி போயிட்டுருக்கவும் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டே போக டே அவ்வளோதான் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் அதோ தூரத்தில் தெரியுது பார்த்தியா அதான் ஐயனார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நடேசன் சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் எல்லாரும் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அங்கிள் நீங்கள் பின்னாடி நின்று என்ன பட போகிறீங்க, நீங்களும் எல்லாரும் கூடவே சேர்ந்து என்னடுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசனை மிரட்டியே கூட கொட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ரெண்டு குடும்பமும் வந்து கோயிலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்தூரி ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களோட அண்ணங்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. அவருடைய அண்ணன் வந்து என்னம்மா எல்லாரும் கோயிலுக்கு புறப்பட்டாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அண்ணே அது என்ன கேட்குறேன், கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம், அந்த சேரனுடைய குடும்பமும் முன்னாடி போய்கிட்டு இருக்கு, இந்த கார்த்திகா இருக்கால அவளும் சேரன் மாமான்னு அவங்க பின்னாடியே கூடவே போய்கிட்டு இருக்கா, இவ்வளோ சொன்னாலையும் கேட்கவே மாட்டேன்றானே, ஏன்ன நீ கோயிலுக்கு வழியே சொல்லியிருக்க கூடாதுண்ணே, அது ரொம்ப தப்புண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி வந்து புலம்பிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமா தெரியும், விடுமா, சரி நடந்து போச்சு, வேற வழி இல்லை, ஏதோ பிரச்சனை பண்ணாத இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சரி நாங்கள் கோயிலுக்கு கிட்ட வந்துட்டோம், நாங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சாமியை பார்த்து அது கோயில் வந்துடுச்சு, ரொம்ப டயர்டில் எல்லாரும் போன உடனே அங்கேயே வந்து உட்காந்துடுறாங்க. என்ன இது எல்லாரும் இப்போவே உட்காந்துட்டீங்க அப்படின்னு நடேசன் பார்த்து கேட்கவோ இங்கே பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங் பாடியாக இருக்குது, அந்த மாதிரி இருக்க வேண்டாமா, இந்த வயசுல எப்படி உட்காந்துக்கிட்டீங்க, இன்னும் என் வயசுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, என் வயசுக்கெல்லாம் நான் எவ்வளோ திம்பாக இருக்கேன் பார்த்தியா, அந்த மாதிரி இருக்கணும், என்ன உடம்பு வளர்த்து வச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பார்த்து அனிலா பல்லவன் பாண்டியன் இவங்க எல்லாரும் பார்த்து கேட்கவும் ஆமாம்மா நீங்கள் எந்த டானிக்கை குடிச்சு இப்படி ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அங்கே கூட நடேசன் கிட்ட வச்சுக்கிட்டே தான் நிற்கிறாரு. சோழா விடுடா அவர்கிட்ட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து எந்திரிச்சதுக்கு அப்புறமா சரி வாங்க எல்லாரும் குலதெய்வ கோயிலை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க இதுதான் உங்கள் குலதெய்வ கோயிலா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கப்புறமா ஏங்க
உண்மையிலே நானே இப்போ தாங்க பார்க்குறேன், நீங்கள் வேறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறோம். ஏங்க நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க நானே இப்போ தான் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன் அப்படின்னு ஒருத்தர் மாற்றிட்டு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு பல்லவன் பாண்டியன் அவங்க வேக வேகமாக ஏறி மேலே போயிடுறாங்க. அப்படியே பல்லவன் போயிட்டாங்க, அங்கே செல்ஃபி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் போயிட்டு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால இப்போது சேரனுமே அவர் அப்பா கூட பாண்டியன் கூட வந்து போயிடுறாங்க. அதாவது நடேசன் கூட. என்னப்பா இது கோயில் வந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் வந்ததே இல்லை, எங்களை எப்போயாச்சும் குழந்தையில கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களாப்பா அப்படின்னே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இல்லைடா இதான் நீங்களாம் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நாங்கள் சென்னைக்கு போனதுக்கப்புறமா நீங்களாம் பிறந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் காலடி கூட எடுத்து வச்சதில்லை, ரொம்ப வருஷம் ஆச்சுடா, கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே ஆகுதுடா இந்த பக்கமே வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பேசிக்கிட்டே அவங்க போயிட்டுருக்கவும் நிலாவும் அதை பார்த்து ரசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. சோழனும் நிலா கூடவே போயிட்டுருக்காங்க. கார்த்திகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கவும் அவங்களுடைய அம்மாவும் அவங்க பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி போய்கிட்டு அவங்க கோயிலில் புதுசாக பார்த்த உடனே அப்படியே ஆச்சரியத்தில் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இங்கே நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக அறியாமல் வந்துட்டு சோழன்கிட்ட ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அதாவது ஸ்டெப்பில் வந்து போய்கிட்டு இருக்கும்போது நிலா வந்து கொஞ்சம் தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. சாரி கட்டியிருக்கிறதுனால சரியாக வந்து அவங்களோட நடக்க முறைதில். அப்போ வந்து சோழன் வந்து அவங்க கூடவே சைடில் போயிட்டு இருந்தவர் எங்க 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 பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சோழனுக்கு. ஐயோ சோழா இந்த வாய்ப்பு இனிமேல் கிடைக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிலாவுமே கொஞ்சம் நேரம் மெய் மறந்து நம்ம சோழனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோழன் அப்படி பிடிச்ச உடனே நிலாவுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு செகண்டுக்கு மேலே நிலாவுக்கு ஏங்க சாரிங்க பார்க்கல சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க பார்த்து வந்திருக்கலாம்ல, கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போய்கிட்டு இருக்கவும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு இருக்கவும் அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே அப்படியே நிலா வந்து சோழனுடைய கையை உரசிக்கிட்டே அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கவும் சோழனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. இது வந்து கடைசி வரைக்கும் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே நம்ம சோழன் வந்து நிலா கூட போய்கிட்டு இருக்காங்க கோயிலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்களாங்க இப்போவே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு இவங்கள மாதிரியே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து அந்த கோயிலில் பொங்க வச்சுட்டு இருக்காங்க. பார்த்தியா இப்போவே இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் சீக்கிரமாக கிளம்பலான்னு சொன்னேன், யாராச்சும் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுக்கப்புறம் சரி வாப்பானிலா போய் சாமியை கும்பிட்டுட்டு என்ன ஏதுன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா பொங்கல் வைக்கலாம், பொங்கல் வச்சதுக்கப்புறமா ஜோசியக்காரங்க சொன்ன மாதிரி பரிகாரம்லாம் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே எனக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் இருப்பார் பூசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் அவர் ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லிட்டு இருக்கோம். பரவாயில்லையே இதெல்லாம் நீங்கள் எப்போ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாரு. டே அதெல்லாம் நான் எப்போவோ பண்ணிட்டேன், உனக்கு எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் நெருங்கின ஃப்ரெண்டை வந்து அந்த கோயிலை பார்க்குறாரு. அவர் ரொம்ப வருஷமாக அதே கோயிலில் தான் ரொம்ப வயசாகிட்டு இருக்கு, அவர் தான் பூசாரியாக இருக்கார். அவங்கக்கிட்ட நடேசன் வந்து பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதே பசங்க என் மருமக பிள்ளைங்க அப்படின்னு எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வந்து வந்திருக்கோம், ரொம்ப வருஷம் கழிச்சு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணணும், ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னே சொல்லிட்டு பேசிக்கிட்டு இவங்கக்கிட்ட பூஜை பொருள் எல்லாத்தையும் வந்து தட்டில் வந்து அடுக்கி வச்சுக்கிட்டு நம்ம சேரன் வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் கார்த்திகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஆமாம் அவங்களும் நின்றுட்டுருக்காங்க. இங்கே நடேசனை ஓவராக பேசுகிறத பார்த்த உடனே கார்த்திகாவுடைய அம்மாவுக்கு அப்படி பயங்கர டென்ஷன் ஆகுது. அப்படியே வந்து பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே வந்துட்டு சாமியை வந்து கும்பிடுறாங்க. அப்போ வந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு இவங்க 2 பேரும் அதாவது நிலாவும் சோழனும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தானே நடேசன் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அந்த பூசாரி கிட்ட 4 பசங்களையும் அறிமுகப்படுத்தி வச்சு அப்போது சாமி கும்பிட்டு பூஜை தட்டை திருப்பி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பூ கொடுக்குறாங்க நிலாவுக்கும் அப்போ தான் சந்தாவுக்குமே. அப்போது வந்துட்டு மற்ற எல்லாருக்கும் குங்குமம் கொடுக்குறாங்க. அப்போது வந்துட்டு அவங்கவுங்களே வச்சுக்கிறாங்க. அப்போது நிலாவுமே வந்துட்டு குங்குமம் வாங்கி வச்சுக்கும் போது பூ கொடுக்கும்போது அதை வைக்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க நான் வைக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்திகோடைய அம்மா அப்போ பார்க்குறாங்க. நிலாவால் வேண்டான்னு சொல்ல முடியல. ஸோ ஆல்ரெடி நைட்டே வந்துட்டு இவங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு. சந்தேகத்தோடய கேட்டாங்க, நீ உன் புருஷன் கூட படுக்கிறது இல்லையா, ஏன் சண்டையாக தனியாக படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ மற்றவங்க முன்னாடி அசிங்கப்படக்கூடாது சோழனை ஃபேமிலி அப்படின்னு விட்டு கொடுக்காம நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் இதை எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சோழனுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே எங்கே நானா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சோழன் நீங்கள் தான் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் உங்கள் அத்தை பார்க்குறாங்க வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஓஹோ அதுக்காகவா சரி பரவாயில்ல அதுக்காக வச்சு என்னை வந்து பூ வைக்க சொல்கிறாடே அப்படின்னு சோழன் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு நான் வச்சு விட்றேன் நிலா அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கி தலையில் வச்சு விடுறதா அதுக்கப்புறம் குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சு விடுறதும் ஸோ நிலாவே எதிர்பார்க்காத விதமாக சோழன் வந்து அந்த குங்குமத்தை எடுத்து மேல் நெத்தியில் வச்சு விட்றாங்க. இது பார்த்த நிலாவுக்கு ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் ரியாக்ட் பண்ணாமல் அவங்க முன்னாடி அமைதியாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நிலாவுமே அதே மாதிரி தான் சோழனுக்கு குங்குமம் வச்சு விட்றாங்க. இதை பார்த்த உடனே சேரனுக்கு பல்லவன் பாண்டியன் நடேசனுக்கு கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயனாரப்பா எப்படியோ உன்னை தேடி வந்த என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்துருக்க இதுக்கப்புறமும் நல்லதை நடக்கணும் இந்த மாதிரி இந்த சேரன் பையனும் நிலா பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயனார்கிட்ட கும்பிட்டுக்கிறாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி எல்லாரும் அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு உட்கார ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.